அல்லது கொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் உங்களுடைய பழைய மார்க்கத்திற்கு திரும்பி விடுவீர்களா என்று அல்லாஹ் கேட்டான். இது எங்கே கேட்டது? ஹிஜ்ரி 3வது வருஷம் உஹது யுத்தத்திற்கு பின்னால் அல்லாஹ் கேட்ட செய்தி. அருமை சகோதரர்களே, அந்த வரலாற்று துணுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தை ஏற்றுக்கொள்ள வைத்தது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த 3ஆம் வருடத்தில் இறங்கிய வசனத்தை சொல்லித்தான் முஸ்லிம் உம்மத்தை நிதானப்படுத்தினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போயிட்டாங்க, இப்போ என்ன செய்ய போறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தானாலும் அல்லாஹ் ஹயாத்தாக இருக்கிறான், அல்லாஹ்வுடைய தீனிலே நாம் வாழ வேண்டும் என்கிற நிதானத்தை இந்த உம்மத்துக்கு ஏற்படுத்தியது அந்த பழைய வரலாற்று தகவல் தான். பழைய வரலாறுகள் வெறும் கதைகள் அல்ல, அது நம் வாழ்க்கைக்கான தத்துவங்கள், நம் வாழ்க்கைக்கான பாதைகள். இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் அறிஞர்கள் சொல்லுவார்கள், எந்த சமுதாயம் தன் சொந்த வரலாற்றை மறந்து விடுகிறதோ அந்த சமுதாயம் வரலாற்றில் தோல்விகளைத்தான் சந்திக்கும் என்பார்கள். வெற்றியை பார்ப்பது அரிது என்று சொல்வார்கள். எனவே அருமையானவர்களே, வரலாறு என்பது மிக அத்தியாவசியமானது. அது நம் வாழ்க்கைக்கு பல வகைகளிலும் துணை புரியக்கூடியது. அந்த வரலாற்றோடு உண்டான தொடர்பை நாம் விலக்கிக் கொள்கிற காலகட்டத்தில் எல்லாம் நாம் விபரீதமான நடவடிக்கைகளில் இறங்கி விடுவோம். அல்லாஹ் பல விஷயத்திலையும் நமக்கு சொல்லித்தர்றான் வரலாறு தேவைங்கிறது. உதாரணத்துக்கு பாருங்க, வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது எது? சாப்பாடு, தண்ணி, ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் முக்கியமானது இல்லையா? ஆனால் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு சொல்லித்தர்றான், இது எல்லாவற்றையும் விட முக்கியமானது ஹிதாயத்தை பெற்றுக்கொள்ளுதல், நேர்வழியை பெற்றுக்கொள்ளுதல். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் பூமி வானத்திலே இருந்து கீழே இறங்குமாறு சொல்லுகிறான். அப்படி சொல்லுகிற போது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னதாக குர்ஆன் சொல்லுகிறது, குல் நஹ்பிது மின்ஹா ஜமீஆ, நீங்க 2 பேரும் கீழே இறங்கி போங்க. ஆதமையும் ஹவ்வாவையும் வானத்திலே இருந்து கீழே இறக்குகிற போது அல்லாஹ் சொல்கிறான், நீங்க 2 பேரும் கீழே இறங்கி போங்க. ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன், போங்க, என்னுடைய ஹிதாயத் உங்களுக்கு வரும், என்னுடைய நேர்வழி உங்களுக்கு வரும். ஃபமன் தபிஅ ஹுதாய, யார் என்னுடைய நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ, ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் அச்சப்பட தேவையில்லை, அவர்கள் கவலைப்பட தேவையில்லை என்கிறார். இந்த வசனத்திற்கு விளக்கம் எழுதுகிற போது திருக்குர்ஆனுடைய அறிஞர்கள் சொல்லுவாங்க, மனுஷனுடைய ஆதார தேடல், மனுஷனுடைய ஆதார சிந்தனை நேர்வழியை பற்றியதாகத்தான் இருக்கணும். எல்லாத்திலையும் அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டணும். குடும்ப வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டணும். வியாபாரத்தில் அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டணும். ஒரு பயணம் போகிறோம், சரியான பஸ் எதுன்றது தெரியறதுலையும் யார்? அல்லாஹ் நேர்வழி காட்டணும்.